பிரின்சிபல் 6400, rate of interest 25% per annum, number of years 3 years, find the compound interest. இந்த சம் ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அசல் பிரின்சிபல் 6400, வட்டி 25%, வருஷம் 3 வருஷம், இதற்கான கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காங்க. இங்க 25%. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம், 125 வகுத்தல் 100, சதவீதத்துக்கு 100. இங்க கேன்சல் பண்ணா 5 வகுத்தல் 4, 25 கேன்சல் பண்ணா 5 வகுத்தல் 4. ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல், இது பார்த்தோம்னா அமௌண்ட். அமௌண்ட்ங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் எழுதிக்கோங்க, இந்த இடத்துல அமௌண்ட். பிரின்சிபல்ங்கிறது 4, அமௌண்ட்டுங்கிறது 5. ஸோ நெக்ஸ்ட் வருஷம் பாருங்க, 3 வருஷம். ஸோ அதை எடுத்து இந்த பவரில் எழுதிக்கோங்க. 4Q 5Q, 4Q 64, 5Q 125. நெக்ஸ்ட் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் பாருங்க 6400, 6400. இந்த 64 எத்தனை டைம் இருக்குன்னா 6400 வரும் இன்ட்டு 100. அப்ப நமக்கு தேவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது பார்த்தோம்னா அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ 125ல இருந்து 64 பிரின்சிபலை மைனஸ் பண்ணா மீதி 61. ஸோ 61 இன்ட்டு இங்க எத்தனை மல்டிப்ளை பண்றோமோ அந்த வேல்யூவால இங்க மல்டிப்ளை பண்ணா 61 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 6100. ஸோ இது கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் பார்த்தோம்னா 6100.